விஜய் வந்து குமரன் கூட்டின்னு போயிட்டு வந்து ட்ரெஸ் ஷோரூமில் வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாரு. குமரன் வந்து சந்தோஷம் தாங்கவே முடியல. "என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டீங்க? எனக்கு வேணாம் ப்ரோ. இவ்வளோ காஸ்ட்லியாக எனக்கு வேணாம்." அப்படின்னோன்னே, "இங்கே பாருங்க, நீங்க தானே சொன்னீங்க, அங்கே காஸ்ட்லியான ட்ரெஸ் தான் எல்லாம் போட்டுட்டு வராங்கன்னு." "இல்ல ப்ரோ, இவ்வளோ வேணாம் ப்ரோ. வீட்ல வந்து தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். அது உங்க அக்காவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும்." அப்படின்னோன்னே, "சொன்னா தானே தெரிய போகுது. இங்கே பாருங்க, உங்க தம்பியா நினச்சு நான் வாங்கி கொடுக்குறேன். ஆனா உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுங்க, நான் வாங்கி கொடுக்கல." அப்படின்றாரு. "என்ன ப்ரோ இப்படிலாம் பேசுறீங்க? வேற என்ன சொல்றது? இங்கே பாருங்க, நீங்க ஓசிலலாம் ஒண்ணும் வாங்கிக்க வேணாம். ஒண்ணு பண்ணுங்க. உங்களுக்கு நான் இன்னைக்கு வாங்கி கொடுத்தேனா, நீங்க நடிகராகி நல்லா பெரிய ஆள் ஆவுங்க. நல்லா சம்பாரிப்பீங்கல்ல. ஆமா. அப்ப எனக்கு இதே மாரி இன்னும் நிறைய வாங்கி கொடுத்துருங்க." அப்படின்னோன்னே, கண்டிப்பா நீங்க வாங்கிப்பீங்களா?" "கண்டிப்பா நான் வாங்கிப்பேன். இது டீல் ஓகேவா?" அப்படின்னோன்னே, சரிங்க ப்ரோ." அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷர்ட்டு, நிறைய வந்து ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுக்குறா. பார்த்துட்டு, "ப்ரோ இவ்வளோ வேணாம் ப்ரோ. இங்கே பாருங்க, ஒரே நாளைக்கு ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுன்னு போவீங்களா? ஒரே சட்டையை மாற்றி மாற்றி போட்டுன்னு போவீங்களா? அப்படிலாம் இல்லைல்ல. தினமும் ஒரு ஷர்ட் வேணும்ல. அதனால தினமும் ஒரு ட்ரெஸ் போட்டுன்னு போங்க. கலக்குறீங்க ப்ரோ. எப்படியும் நீங்க தான் சாம்பியன் ஆகணும்." அப்படின்னோன்னே, "தேங்க்ஸ் ப்ரோ." அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. "எனக்கு அண்ணனும் தம்பியாக இருந்தால் கூட இவ்வளோ பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் பண்ணுறீங்க. ரொம்ப நன்றி." அப்படின்னோன்னே, "இதில் என்னங்க நன்றி இருக்குது? உங்களை மாதிரி ஆளுக்கு எவ்வளோ வேணாலும் செய்கிறாங்க. உங்கள் குணத்துக்காகவே செய்யலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷப்படுறாரு விஜய். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, எப்பவும் போல் காவேரி வந்து வீட்டுக்கு வராமல் இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு விஜய். வீட்டுக்கு வந்து தாத்தா கிட்ட கேட்குறாரு, "என்ன தாத்தா, காவேரி இன்னும் வரல?" "இல்லைப்பா, இன்னும் வரல. அவள் எங்கே போனானே தெரிலப்பா. என்னமோ தெரில. ஒரு 2 நாளாக ஒரே அப்செட்டாக இருக்கா தாத்தா. எனக்கே கஷ்டமாக இருக்குது." "சரிப்பா, நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன், எடுக்கல. சரி தாத்தா, உங்கள் ஃபோனை கொடுக்குறீங்களா? உங்கள் ஃபோனில் நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன்." அப்படின்னோடனே, சரி, வீடியோ காலே போடுப்பா, நம்ம 2 பேருமே பேசலாம்." அப்படின்றாரு. "சரிங்க தாத்தான்னு" சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு. உடனே, "சொல்லுங்க தாத்தா." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ஃபோனில் வராங்க. "நான் தான் பேசுகிறேன்." அப்படின்னோன்னே, அப்படியே விஜய் பார்த்துட்டு என்ன செய்யுதுன்னு தெரியாமல், "எங்கே இருக்க காவேரி?" அப்படின்றாங்க. "ம் வந்துட்டேங்க. வீட்டுக்கு கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுவேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. நான் நல்லா தான் இருக்கேங்க. சும்மா அக்கா கூட ஷாப்பிங் வந்தேங்க." அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லி சமாளிக்கிறாங்க. "பார்த்தீங்களா இப்படி தான் பண்ணுறா." அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு, "சரி காவேரி, கொஞ்சம் சீக்கிரம் வா. என்னம்மா நீ இப்படி பண்ணுற? விஜயே வீட்டுக்கு வந்துட்டா. இன்னும் வராமல் இருக்க. வாம்மா சீக்கிரம்." "நான் வந்துடுறேன் தாத்தா." அப்படி சொல்லி வச்சிடுறாங்க. விஜய் ரொம்ப கவலையாக இருக்கிறத பார்த்து, "இங்கே பாரு விஜய், காவேரி ஏன் கவலையாக இருக்கான்னு உனக்கு நல்லாவே தெரியும். அவள் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறா. அதனால தான் கவலையாக இருக்கான்னு நான் நினைக்கிறேன்." "ஆமாம் தாத்தா, எனக்கும் அப்படி தான் தோணுது. நான் எங்கே பிரிஞ்சுட்டனோ பயப்படுறா." "இந்த பயம் இருக்கவே கூடாது விஜய். அந்த பயம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அதுவும் பெண்களுக்கு அந்த பயம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால ஏதாவது பண்ணு விஜய். அவள் பயத்தை கண்டிப்பாக போக்க வேண்டியது கணவனானே உன்னோட கடமை. பொண்டாட்டி முதல்ல கணவன்கிட்ட வந்து அன்பாக இருக்கலாம், இல்லை கோவப்படலாம், சண்டை கூட போடலாம். ஆனால் இந்த மாதிரி வந்து பாதுகாப்பு இன்மை மட்டும் இருக்கவே கூடாது. அதை மட்டும் வச்சுக்கவே கூடாது விஜய்." அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. "சரிங்க தாத்தா, நான் பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் காவேரி இப்படி ஃபீல் பண்ணாமல் பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு." "சரிங்க தாத்தான்னு" சொல்லிட்டு போகிறாரு. உடனே வந்து இங்கே காவேரி வராங்க. காவேரி பதுங்கி பதுங்கி வராங்க. "நான் உள்ளே தான் இருக்கேன், நீ வா." அப்படி சொன்னோன்னே, "எங்கே போயிட்ட காவேரி? எப்போ பார்த்தாலும் என்னை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். நானும் சொல்கிறேன்ல, இந்த மாதிரி வந்து அவாய்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டு." அப்படின்னோன்னே, உடனே வந்து அமைதியாக இருக்காங்க. "இங்கே வா." அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி வந்து மொட்டைப்படி கூட்டின்னு போகிறாரு. "என்னங்க, எதுக்கு எங்க கூட்டின்னு வந்திருக்கீங்க?" அப்படின்னோன்னே, "உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தேன்." "சொல்லுங்க, என்ன விஷயம்?" அப்படின்னோன்னே, உடனே வந்து உள்ளேருந்து வந்து ஒரு பேப்பரை எடுக்கிறாரு. எடுத்துட்டு வந்து, "இது என்னன்னு தெரியுதா?" அப்படின்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. "இது வந்து நல்லா பாரு, வாங்கி பாரு." அப்படின்னோன்னே வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தா இந்த அக்ரிமெண்ட்டு அப்படி சொல்கிறாங்க. "இது அக்ரிமெண்ட்டு என்னவா இருக்குது? கிழிஞ்சிருக்கு. யாரு கிழிச்சது தெரியுமா?" "யாரு?" "நான் தான் கிழிச்சேன். நான் என்னைக்கு வந்து உன்னை மனைவியை ஏற்றுக்கணும்னோ அப்போவே இதை கிழிக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்போ கிழிச்சது. ஆனால் அந்த கிழிஞ்ச பேப்பரையும் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எதுக்காக தெரியுமா? நீ நம்ப மாட்டியே, அதுக்காக தான். உனக்கு தான் என் மேலே நம்பிக்கையே இல்லையே. நம்பிக்கை இருந்தால் இப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பியா? முதல்ல நல்ல உறவுக்கு அடித்தளமே நம்பிக்கை மட்டும்தான் காவேரி. உன் மேலே நான் வச்ச நம்பிக்கையை நீ என் மேலே வைக்கல. அதனால தான் நீ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க. இதுதான் உண்மை." அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. "இங்கே பார், உன்னையும் என்னையும் பிரிக்க முடியாதுன்ற நம்பிக்கை உங்ககிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், நீ என்ன வேணாலும் பண்ணலாம். யாரை வேணால் எதிர்த்து நிற்கலாம். ஆனால் அந்த நம்பிக்கை என் மேலே உனக்கு ஏன் இல்லை காவேரி? இந்த பேப்பரால் தானே நம்ம 2 பேரும் பிரிக்கிறேன். இந்த பேப்பர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் எப்போ கிழிச்சிட்டேன். இங்கே பார்." அப்படி சொல்லிட்டு உன் கண்ணு முன்னாடி மறுபடியும் கிழிக்கிறேன். அப்படி சொல்லிட்டு அந்த பேப்பரை வந்து எடுத்து அக்ரிமெண்ட் பேப்பரை கிழிச்சு தூள் தூளாக தூக்கி போடுறாரு. "இப்போவாது நம்பு காவேரி, ப்ளீஸ் காவேரி, என்னை நம்பு." அப்படின்னு அழற மாதிரி ஆயிடுறாரு. "விஜய் ப்ளீஸ் விஜய், அப்போல்லாம் பண்ணாதீங்க." அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, "இப்போ நம்புறேன்ல, நம்புகிறேன் விஜய், கண்டிப்பாக நம்புகிறேன். இனிமேட்டாவது தயவு செய்து நான் உன்னை விட்டுட்டு போயிடுவணும், இல்லை இதுக்கப்புறம் வந்து உன்னை நான் எங்கேயாவது மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து நினைக்காத. இந்த உலகத்தில் எல்லாரோடும் எனக்கு முக்கியம் நீ தான் காவேரி, நீ மட்டும் தான் காவேரி." அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. காவேரியும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. "என்ன சாரிங்க, என்னை மன்னிச்சிடுங்க. நான் 2, 3 நாளாக உங்ககிட்ட நடந்துக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. தயவு செய்து மன்னிச்சிடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க.